ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. என்ன சார் ஆசை? பெரிய ஆசை எல்லாம் ஒண்ணு இல்லை. அவருக்கு 2 கழுகை வாங்கி வளர்க்கணும்னு ஆசை. என்ன வாங்கணும்? கழுகு, ஈகிள், சரிங்களா? கழுதை இல்ல, கழுகு. அந்த கழுகை வாங்கி வளர்க்கணும்னு ஆசை. வாங்குறாரு, வளர்க்கிறாரு. 2 கழுகும் ஒரே அளவுல வளருது. ஒரு கழுகு அப்படியே பறந்து சுத்திக்கிட்டு வந்து திருப்பி அவர் கையில வந்து நிக்குது. இன்னொரு கழுகு பறக்கவே மாட்டேங்குது. இறக்கையெல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு, விசாலமா இருக்கு. ஆனா அது என்ன பண்ணல? பறக்கவே இல்லை. அந்த பறக்கக்கூடிய அந்த கழுகை அவர் விட்டு விட்டார். அந்த பறக்காத அந்த கழுகுக்காக எங்கெல்லாம் பறவைகளுக்கு பயிற்சி தருகிறார்களோ அந்த பயிற்சியாளர்கள் எல்லாம் வர வைக்கிறார். வர வச்சு இந்த கழுகுக்கு பயிற்சி கொடுங்க, இந்த கழுகை என்ன பண்ணும்? பறக்க வைக்கணும் அப்படின்னு பறக்க வைக்கிறார். ஆனா எத்தனை பயிற்சியாளர்கள் வந்தும் அந்த கழுகு என்ன பண்ணல? பறக்கவே இல்லை. என்ன சார் செய்யறது? அவருக்கு கோபம் உச்சிக்கு வந்துருச்சு. நமக்கு கோபம் வந்தா பக்கத்துல இருக்க நம்ம சொல்லுவோம், திட்டுவோம் இல்லையா? நம்ம வீட்டுல அம்மா தான் திட்டுவாங்க. அந்த மாதிரி அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அமைச்சரை திட்டுவாங்க. சொல்றாரு, நாளைக்கு இந்த கழுகு பறக்கல, நீ டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் வராரு. பார்த்தா அந்த பறக்காத கழுகு வானத்துல வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. எப்படி சார்? எத்தனையோ பயிற்சியாளர்கள் வந்தாங்க, பயிற்சி கொடுத்தாங்க, பறக்காத அந்த கழுகு அடுத்த நாள் காலையில பறந்துட்டு இருக்கு. மன்னருக்கு சந்தோஷம் தாங்கல. என்னடா செஞ்ச அப்படின்னு கூப்பிட்டு அந்த அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறாரு. ஒண்ணுமே பதில் சொல்லல. ஐயா, அங்க தெரிந்த மலை உச்சி. ஆமா தெரியுது. அந்த மலை உச்சிக்கு கொண்டு போன அந்த கழுகை, அதுல இருக்கக்கூடிய அந்த உச்சியில ஒரு மரம் தெரியுதா? ஆமா தெரியுது. அந்த மரத்துல நிக்க வச்சேன். அந்த மரத்துல நிக்க வச்சதுக்கு அப்புறம் அது நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த கிளைய நான் வெட்டிட்டேன். என்னாச்சு? அது கீழே விழும் இல்லையா? விழும் போது பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பறக்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கு தெரிஞ்சிச்சு நாம பறவை, நம்ம என்ன பண்ணோம்? பறக்கணும் அப்படின்னு. இதே மாதிரிதான் நம்மளுடைய திறமையும். நமக்கு எல்லா திறமையும், அந்த பறக்கக்கூடிய திறமை யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்டேயும் இருக்கு.